அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வஅலா ஆலிஹி வ ஸஹாபி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இன் உரீது இல்லல் இஸ்லாஹ் மஸ்ததாத்து வ மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك جعلناكم أمة وسطا لتكونوا شهداء على الناس ويكون الرسول عليكم شهيدا. صدق الله العظيم. எல்லா புகழும் ஏக வல்லோனாகிய அல்லாஹு தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டிய வழியிலே தங்களுடைய உடல் பொருள் உயிர் அத்துணையும் அர்ப்பணித்த அந்த சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் இந்த தீனை மேலோங்க செய்வதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நல்லடியார்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. பெருன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அருமைக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தலைப்பு இருக்கிறதே இஸ்லாமும் கூட்டமைப்பும். இவற்றை நாம் மிக தெளிவான முறையிலே விளங்கிக் கொண்டால்தான் நாம் உண்மையான முஸ்லிமாகவே இருக்க முடியும். சகோதரர்களே சகோதரிகளே, இந்த தலைப்பிலே இரண்டு செய்திகள் இருக்கின்றன. ஒன்று இஸ்லாம், இன்னொன்று கூட்டமைப்பு. ஆக இஸ்லாத்தை பற்றியும் நாம் விளங்கியிருக்க வேண்டும், கூட்டமைப்பை பற்றியும் நாம் விளங்கியிருக்க வேண்டும். ஆக இது இரண்டையும் தெளிவான முறையில் விளங்கிக் கொள்ளும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆக அந்த அடிப்படையிலே முதலில் இஸ்லாத்தை பற்றி சில அடிப்படையான கருத்துக்களை நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அருமைக்குரியவர்களே, இஸ்லாம் என்றால் என்ன? நீங்கள் எல்லோரும் மிக தெளிவாக சொல்லுவீர்கள். இஸ்லாம் என்ற உடனே நீங்கள் சொல்லுவீர்கள் சாந்தி என்று சொல்லுவீர்கள், சமாதானம் என்று சொல்லுவீர்கள், அமைதி என்று சொல்லுவீர்கள். ஆனால் அருமைக்குரியவர்களே, இது இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை நாம் சரியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றோமா என்று பார்க்க வேண்டும். நம்மில விளங்கிக் கொண்டிருந்தாலும் கூட அதனை தெளிவாக நாம் மீட்டிக் கொள்வதற்காக தான் இன்றைக்கு சில அதை பற்றிய அடிப்படையான கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அருமைக்குரியவர்களே, ஆக இஸ்லாம் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவான முறையிலே நம்முடைய மனதிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அது அமைதி என்பதோடு மட்டும் நின்று விடுவதல்ல, மாறாக அதையும் தாண்டி அது இன்னொரு பொருளையும் கொண்டிருக்கிறது. அதுதான் முழுமையாக தன்னைத்தானே ஒப்படைத்து விடுதல், முழுமையாக சரணடைதல், கீழ்ப்படிதல் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. அருமைக்குரியவர்களே, ஆக இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முதலாவதாக அதில் அடிப்படையாக முதலாவது வருவது கலிமா தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இதை தெரியாதவர் யாரும் இருக்க முடியாது. எல்லோருக்குமே தெரியும். சின்ன பிள்ளைகளில் இருந்து பெரியவர் வரைக்கும் அடிக்கடி நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற வார்த்தை தான், அடிக்கடி நாம் புழங்கிக் கொண்டிருக்கின்ற வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தை நம்மிலே எந்த அளவுக்கு மனதிலே பதிந்திருக்கிறது, அந்த வார்த்தையின் அந்த கலிமாவின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். அருமைக்குரியவர்களே, இப்பொழுது அந்த கலிமான்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ரெண்டு செய்தி இருக்குங்க. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ், மற்றொன்று முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். இதுல என்ன அடங்கியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, வணக்கத்திற்குரிய இலா, வணக்கத்திற்குரிய நாயன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹான் அல்லாஹ், எவ்வளவு ஒரு அற்புதமான வாசகம். ஆனால் நம்மிலே பல பேர்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கின்றோம் என்றால், வணக்கத்திற்குரிய நாயன் என்று கேட்டால் ஆமாம் நாம் தான் வணங்கிக் கொண்டிருக்கின்றோமே, தொடுகின்றோம் அவனுக்காக, நோன்பு வைக்கின்றோம் அவனுக்காக, ஹஜ் செய்கின்றோம் அல்லாஹ்வுக்காக என்று புரிந்திருக்கின்றோம். ஆக வணக்கம் என்று சொன்னால், இலாஹ் என்று சொன்னால் நான் விளங்கி வைத்திருப்பது என்ன தெரியுமா? வெறும் அன்றாட வணக்கங்களிலே மட்டும், அன்றாட செய்யக்கூடிய அந்த இபாதத்துக்களை நாங்கள் அல்லாஹ்வுக்காக மட்டும் செய்கின்றோம் என்று புரிந்து வைத்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இலாஹ் என்றால் என்ன தெரியுமா பொருள்? அது விரிந்த பொருள் கொண்டிருக்கிறது. இலாஹ் என்று சொன்னால் வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளிலும் நாம் அந்த இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை புலப்படுத்திக் கொண்டிருக்கிறது, என்பதை விளக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான வார்த்தை தான் அந்த இலாஹ் எனக்கூடிய வார்த்தையாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நாம் தொழுவதில் மட்டும் அல்லாஹ்வை கீழ்ப்படிவதோடு நின்றுவிடக்கூடாது, நோன்பு பிடிக்கும் போது மட்டும் அல்லாஹ்வுக்காக என்று நின்றுவிடக்கூடாது. மாறாக நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா துறைகளும், அது கல்வித்துறையாக இருக்கட்டும், பொருளாதார துறையாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், அன்றாட வாழ்க்கையினுடைய எந்த துறையாக இருக்கட்டும், அனைத்திலுமே
அந்த ஏக இறைவனை பின்பற்றுகின்றோமா என்று பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் இப்படி சிந்தித்து பாருங்கள். வெறுமனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுங்கள் என்று சொல்லி இருந்தால் இவ்வளவு இடைஞ்சல் வந்திருக்குமா? சிந்தித்து பாருங்கள். வெறுமனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பிடியுங்கள் என்று சொன்னதோடு நிறுத்தி இருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைவனுக்கு எப்படிப்பட்ட விளக்கம் கொடுத்தார்களோ அதனை அப்படியே தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள் அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அரபு நாட்டு மக்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அதனை தெளிவாக புரிந்து வைத்திருக்கின்றோமா என்பதுதான் சிந்தனைக்குரிய ஒரு கேள்வியாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப லா இலாஹ் என்றால் வேறு இறைவன் இல்லை, வேறு கீழ்ப்படுதல் குறித்தவன் யாரும் இல்லை என்ற ஒரு தெளிவான முடிவுக்கு நாம் வந்துவிட வேண்டும். வெறும் தெளிவான முடிவுக்கு வந்துவிட்டால் மட்டும் போதாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த தெளிவான முடிவின் அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா, உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை எடை போட்டு பார்க்க வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமா இருக்கிறதே, மணி மகுடங்களை எல்லாம் மண்ணில் வீழ்த்திய அற்புதமான ஒரு வாசகமாகும். அந்த கலிமாவின் அடிப்படையில் தான் உலகமெங்கும் இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டது, செப்பனிடப்பட்டது என்பதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை அன்றைய அரபு நாட்டவர்கள் மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தார்கள். அப்படி புரிந்து வைத்திருக்க போய் தான் வந்து சொன்னார்கள் நபிகள் நாயகத்துக்கு இடத்துல. என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்றீங்க, ரொம்ப நல்ல விஷயம் தான், நாங்க ஏத்துக்கிறோம். அதே போல நாங்க சொல்லக்கூடிய ஒன்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். அப்படின்னா என்ன பொருள்? அவங்களுக்கு தெரியும், இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை எவர் சொல்கின்றாரோ அவர் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார், எந்த சக்திக்கும் கீழ்ப்படிய மாட்டார், அவரை ஆசை வார்த்தை கூறி விலைக்கு வாங்க முடியாது, அவரை மிரட்டி பணிய வைக்க முடியாது என்பதனை அந்த அரபு நாட்டு மக்கள் மிக தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார்கள். அதனால்தான் இந்த கலிமாவுக்கு அவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? கூலு லா இலாஹா இல்லல்லாஹ் துஃப்லிஹு, நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இவ்வளவு அற்புதமான ஒரு வாசகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த கலிமாவின் அடிப்படையிலே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் இந்த அரபு நாடே உங்களுக்கு கீழ்ப்படியும், அரபு நாட்டினுடைய அனைத்து அதிகாரங்களும் உங்கள் காலடியிலே வந்து குமியும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கலிமாவை அந்த உணர்வோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது கலிமாவினுடைய ஒரு பகுதி. அதனுடைய மறுபகுதி என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுல ரொம்ப பேரும் நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம சொல்றோம், நம்ம தான் ஒத்துக்கிறோமே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நாம் கூறுகின்றோம். அந்த பெயரை சொன்ன உடனே நாம் ஸலவாத்து கூறுகின்றோம், மிக கண்ணியமான முறையிலே அந்த பெயரை உச்சரிக்கின்றோம். அந்த உச்சரித்தோடு மட்டுமல்லாமல் நான் கூறுகின்றேன், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் சாட்சி கூறுகிறேன், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று கூறுவதோடு மட்டும் நாம் நிறுத்திக் கொள்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம செய்யக்கூடிய பிரச்சனை, நம்ம செய்யக்கூடிய செயல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்க தான் கலிமா சொல்லிட்டோமே, நாங்க தான் ஷஹாதத் சொல்லிட்டோமே. ஆக ஷஹாதத் என்பது அதுவல்ல, இத்தோடு மட்டும் நின்று விடுவதல்ல. இந்த கலிமாவை நீங்கள் வாயால் மொழிந்திருக்கின்றீர்கள், அல்ஹம்துலில்லாஹ், இது ஒரு முன்னேற்றம் தான். நீங்க நம்புறீங்க, அத வாயால சொல்றீங்க. ஆனால் இங்க நம்ம என்ன தெரியுமா சொல்கின்றோம்? நான் சாட்சி வழங்குகின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இது நல்லது அப்படின்னு நான் சாட்சி வழங்குகின்றேன் அப்படின்னா என்ன பொருள் கேட்டீங்கன்னா, அது நல்லதுன்றதை நான் ஒத்துக்கிறேன், அது மட்டுமல்ல அதுதான் நல்லது என்பதை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதோடு மட்டுமல் உங்கள் வாழ்க்கையிலே அதை பிரதிபலித்து காட்ட வேண்டும் அல்லவா? கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட சாட்சி வழங்கினார்கள். எப்படி வழங்கினார்கள்? இஸ்லாம் என்ன சொல்கின்றதோ அதனை அவர்கள் செயல்படுத்தி காட்டினார்கள். இதனை விளங்கிக் கொள்வதற்கு ஒரு ஹதீஸை சொன்னால் மிக தெளிவாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல சில சஹாபாக்கள் போகிறார்கள். போய் கேள்வி கேட்கறாங்க. என்ன தெரியுமா கேட்கறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எப்படி இருந்தது, எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? அப்ப அன்னை ஆயிஷா அவர்கள் மிகப்பெரிய நீண்ட விளக்கம் எல்லாம் கொடுக்கவில்லை. என்ன தெரியுமா அவங்க கேட்டாங்க? அந்த தோழர்களை பார்த்து, நீங்க குர்ஆனை ஓதி இருக்கிறீங்களா? ஆமா, நாங்க குர்ஆனை ஓதி இருக்கிறோம். அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனிலே என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லவில்லை. மாறாக குர்ஆனிலே என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதற்கு செயல் வடிவமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லுகின்றார்கள்.
கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி உரையை நாம் எடுத்து பார்த்தாலும் கூட கேக்குறாங்க. யாரை பார்த்து கேக்குறாங்க? மக்களை பார்த்து கேக்குறாங்க. அல்லாஹ்விடமிருந்து வந்த கட்டளைகளை நான் உங்களுக்கு பூர்ணமாக சொன்னேனா? நான் உங்களுக்கு விளக்கி காண்பித்தேனா? அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு வாழ்ந்து காண்பித்தேனா? மக்கள் கூட்டம் என்ன தெரியுமா சொன்னது? யார் ரசூலல்லாஹ், நீங்கள் தெளிவாக சொன்னீர்கள், எங்களுக்கு தெளிவாக புரிந்து விட்டது, நாங்கள் ஒத்துக்கொள்கின்றோம், நாங்கள் சாட்சி கூறுகிறோம் சொன்னார்களா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக சாட்சி என்று சொன்னால் நாம் வாயால் மொழிவது மட்டுமல்ல, வாயால் மொழிவது அதில் ஒரு பிரிவு, ஒரு அந்தஸ்து, ஒரு செய்தி.